கோவையில் மாடித்தோட்டம் மூலம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை விளைவித்து வருகிறார் பெண் ஒருவர். மருந்தில்லா உணவால் பயனடைந்தவர்கள் சிலர் தற்சார்பு வாழ்வை நோக்கி பயணப்படுகிறார்கள். அந்த வகையில் புலனம் வழியாக மாடித்தோட்டம் பற்றி அறிந்து தற்போது வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை தானே உற்பத்தி செய்து வருகிறார் ஒரு பெண்மணி. கோவையைச் சேர்ந்த இல்லத்தரசி சுசி என்பவர்தான் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார். கொரோனா காலத்தில் வெளியில் சென்று காய்கறிகள் வாங்க முடியாத சூழல் அனைவருக்குமே நிகழ்ந்தது என கூறலாம். அவ்வாறு காய்கறிகள் கிடைக்காமல் தவிக்கும் போது சுசி இணையத்தில் மாடித்தோட்டம் பற்றி அறிந்துள்ளார். அப்போது கோவை மாடித்தோட்டம் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறார் சுசி. இந்த குழுவின் வாயிலாக நாட்டு விதைகளை பெற்று சுசி மாடி வீடு அமைத்திருக்கிறார். மாடித்தோட்டம் அமைத்தால் வீட்டிற்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் சிலரிடம் உண்டு. அதையும் எளிதாக கையாண்டுள்ளார் சுசி. வீட்டில் உள்ள பழைய நெகிழி பெட்டிகளை கொண்டும் அவரது கணவர் உதவியோடும் விதைகளை நட தேவையான வசதிகளை செய்திருக்கிறார். 50 தொட்டிகளை வைத்திருந்தால் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், மூலிகைகள், குறைந்தபட்சம் 7 வகையான கீரைகளை சுழற்சி முறையில் வளர்க்க முடியும் என்கிறார் சுசி. நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. எங்க வீட்டுக்கு தேவையான ஒரு 70% காய்கறி மெயினா ஆர்கானிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ற வேஸ்டையே கம்போஸ்டா நாங்க மாத்தி அதுல இருந்து வர காய்கறிகளை உற்பத்தி பண்ணி நாங்க குக் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் பறிக்கும் போதும் சரி, குக் பண்ணி கொடுக்கும் போதும் சரி, எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். என் ஃபேமிலிக்கு நான் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்றதுல ஒரு மன திருப்தி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 மெம்பர்ஸ் கோயம்புத்தூர் சிடிஜில மட்டுமே இருக்காங்க. சிடிஜி மெயின் அப்படிங்கும்போது எல்லாருமே சிடிஜி மெயின்ல இருப்பாங்க. அது இல்லாம அவங்க ஏரியாக்கான ஜோன் அப்படிங்கறது தனியா இருக்கும். ஸோ ஒரு மெம்பர் ரெண்டுலயுமே இருக்கணும். இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது சில சமயம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் இப்படி எல்லாம் பண்ணேன், பட் எனக்கு இப்பவும் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான சொல்யூஷன் சொல்வோம். கோவையில் மாடித்தோட்ட முதன்மை குழுவாக இயங்கி வரும் நிலையில் சுமார் 5 முதல் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ஒரு துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளன.